ஹாய் பேட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரமாலா ஷிஃபா. இன்னைக்கு ஒரு புது சீரீஸ் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த சீரீஸ் போட சொல்லியிருந்தீங்க. இது ஒரு தைவானீஸ் பியர். ஃபர்ஸ்ட் சீனில் ரெண்டு பசங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கதவை சாத்துறாங்க. அதில் ஒரு பையன் இன்னொரு பையனை கிஸ் பண்ண போகிறான். இதில் கிஸ் பண்ணுற பையனோட பேர் வந்து அட்டோ. அவன் கிஸ் பண்ணுற பையன் பேர் வந்து ஜுங்ஷி. அட்டோ அவனை கிஸ் பண்ணிட்டு லைட்டாக அவன் பேண்ட்டுக்குள்ளே கையை விட போகிறான். அட்டோ என்ன பண்ணுற, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, உன்னால சும்மா இருக்க முடியுதா அப்படின்னுட்டு அட்டோ பாட்டுக்கு ஜுங்ஷியை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜுங்ஷியாலேயும் அவனுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல போல. அவனும் அட்டோவை ஹக் பண்ணிக்கிறான். அப்ப ஜுங்ஷியோட மனசுக்குள்ள, பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காக மூவி பார்க்க வந்தோம், ஆனா அது இப்படி முடியும்னு நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு திங்க் பண்றான். இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இவங்க சின்னதா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அப்ப ஜுங்ஷியும் ஷியாயாங் அப்படின்னு ஒரு பொண்ணும், அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க பார்க்ல விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பார்க்ல ஒரு ஓரமா ஆட்டோ அமைதியா உட்கார்ந்துருப்பான். அப்ப ஜுங்ஷி ஆட்டோவை பாக்குறான். அவனே வந்து ஆட்டோ கிட்ட பேசுறான். ஆட்டோ ஒரு மாதிரி ஷை டைப்பு, இன்ட்ரோவர்ட் மாதிரி யார்கிட்டயும் பேசாம இருக்கான். நீ யாரு அப்படின்னு ஜுங்ஷி அவனை கேட்க, அந்த பொண்ணு கேட்கற, ஆமா நீ யாரு அப்படின்னு. ஒருவேளை நம்ம வீட்டு பக்கத்துல புதுசா குடி வந்திருக்காங்களோ அப்படின்னு கேட்க, உடனே ஜுங்ஷி அந்த பையனுக்கு கை கொடுக்கறான். வா நீ வந்து எங்க கூட விளையாடு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறான். ஆட்டோவும் ஜுங்ஷி கூட போய் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இருந்து அவங்க ஒன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இதுல அந்த ஷாய் அங்க இருக்கால, அவ அடிக்கடி பிரைட் ட்ரெஸ் போட்டுட்டு, உங்க ரெண்டு பேர்ல யார் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவாங்க போல. அது கட்டும் அந்த பொண்ணு பார்த்து கிண்டல் பண்றான். உன்னை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி இல்ல, பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஜுங்ஷி இருக்கான்ல, நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றான். அது காட்டும், நம்ம ரெண்டு பேரும் ராக் பேப்பர் சிசர் போட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அந்த ராக் பேப்பர் சிசர்ல அட்டோ தான் வின் பண்றான். ஸோ அவனே க்ரூம் ஆயிடுறான். அதாவது அவனும் ஷா யங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜுங்ஷி தான் அவங்களுக்கு ஃப்ளவர் பாய், அவங்களுக்கு ஃப்ளவர் போடுறது. அன்னைக்கு மட்டும் கிடையாது, அப்ப இருந்து எப்ப அவங்க ராக் பேப்பர் சிசர் போட்டாலும் அதுல அட்டோ தான் வின் பண்ணுவான். அட்டோவும் ஷா யங்கும் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவன் வந்து ஃப்ளவர் பாயா தான் இருப்பான். இவனுக்கு ஒரே கடுப்பா இருக்கும், எப்படா நான் மாப்பிள்ள ஆகுறது, என்ன எப்பதானே ஃப்ளவர் பாயாவே வச்சிருக்கீங்களே அப்படின்னு திங்க் பண்றான். அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் போவாங்க. அப்ப அட்டோ அவனை நல்லா பாத்துக்குவான். அவனுக்கு ட்ரிங்க் கூட இவன் தான் ஊட்டி விடுவான். ஜுங்ஷி போன்ல கேம் விளையாடிக்கிட்டே வர, அட்டா அவனை விட்டுட்டு படிக்கட்டுல இறங்கி ஓடி போறான். டேய் எனக்கு கொஞ்சம் கூடுறா அப்படின்னு கேட்க, வா ராக் பேப்பர் சார் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, இப்பயும் எப்பயும் போல அட்டோ வின் பண்ணிடுறான். ஸோ அந்த ட்ரிங்கை அவன் ஜுங்ஷிக்கு கொடுக்க மாட்டான். டே குடுடா, கொஞ்சோண்டு குடுடா, சரி நான் கேம் விளையாடல குடுடா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்படியே வளர்ந்து ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க. இப்ப அங்க ஒரு பொண்ணு இருக்கா அழகா. அந்த பொண்ணு கிட்ட யார் போய் நம்பர் வாங்குறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ராக் பேப்பர் சிசர் போடுறாங்க. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட எல்லாமே ஜுங்ஷி வின் பண்ணிடுறான். ஆனா கடைசியில ஆட்டோ கிட்ட எப்பயும் போல அவன் தோத்துடுறான். ஸோ ஆட்டோ தான் போய் அந்த பொண்ணு கிட்ட ஃபோன் நம்பர் வாங்குறான். ஜுங்ஷிக்கு ஒரே கடுப்பா இருக்குது. நான் ஏன் எப்பயுமே இவன்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு திங்க் பண்றான். அப்ப இருந்து அட்டோக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க காலேஜ்க்கே வந்துட்டாங்க. அட்டோ ஜாலியா கேர்ள் ஃப்ரெண்டை மாத்தி மாத்தி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஜுங்ஷிக்கு தான் செம்ம கடுப்பாகுது. அப்போ ஒரு டைம் கிளாஸ்ல ஜுங்ஷியும் ஷாயாங்க ஒன்னா உட்காந்துருப்பாங்க. அதான் ஷாயாங் சின்ன வயசுல அவங்க கூட ஃப்ரெண்டா இருப்பாள், அவதான். இப்ப இவங்க எல்லாருமே ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. அப்ப ஜுங்ஷிக்கு அவன் போட்ட ப்ரோக்ராம் எதுவோ சரியா வர மாட்டேங்குது. இந்த கோடு கரெக்டா இருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்க, ஷாயாங் பக்கத்துல வந்து அவனுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஷாயாங் பக்கத்துல வந்தது ஜுங்ஷிக்கு பிடிச்சிருக்குது. அவனுக்கு ஷியாயாங் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்ப இதெல்லாம் வெளியில ஜன்னல் வழியா அட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். அட்டோ கடுப்பாகுது. அட்டோ கூட ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணு கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவன் பின்னாடியே ஓடுறான். இத ஷியாயாங்கும் ஜுங்ஷியும் பாக்குறாங்க. கிளாஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எத்தனாவது ஆள்டா இது அப்படின்னு ஷியாயாங் கேட்க, நாலாவது அப்படின்றான். அதாவது அட்டோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அடுத்த சீன்ல ஜுங்ஷி ஆட்டோ கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். டே ப்ளீஸ்டா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு கேட்கறான். என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்க, ப்ளீஸ்டா இது என்னோட லைஃப் சம்மந்தப்பட்டதுடா, ப்ளீஸ்டா எனக்கு ஷாயாங் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுறா அப்படின்னு கேட்கறான். ஷாயாங்கா, சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்டா இருக்கோம், இப்ப எனக்கு திடீர்னு உனக்கு அவன் மேல லவ் வந்துருச்சு அப்படின்னு கேட்க, அதான்டா எனக்கும் தெரியல, ஆனா திடீர்னு எனக்கு அவளை பிடிச்சிருக்குது, அதான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் என்ன ஒன்ன மாதிரியா,
காலேஜ்ல இருக்க பாதி பொண்ணுங்களும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்ல, நீ என்ன திட்டுறியா அப்படின்னு அட்டோ கேட்குறேன். ஐயோ திட்டல, உன்னை பெருமையா சொன்னேன். ப்ளீஸ்டா, எனக்குன்னு கிடைச்சது இந்த ஒண்ணே ஒன்று தான்டா, ப்ளீஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு கேட்குறான். அவன் ஒத்துக்காம போக அவன் பின்னாடி வந்து முதுகுல ஏறிக்கிறான். ப்ளீஸ்டா என் ஃப்ரெண்டு இல்லடா ப்ளீஸ்டா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே போறான். அப்புறம் அடுத்த சீன்ல 2 பேரும் அதே மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜிங்ஷோட ஃபேமிலி ஒரு கடை வச்சிருக்காங்க. அந்த கடை பக்கத்துல வந்ததுமே ஜிங்ஷோட அப்பா இவங்க 2 பேருமே பாத்துடுறாரு. ஜுங்ஷி, நீ என்ன இன்னும் சின்ன பையனா? ஆட்டோ மேல ஏறிட்டு வர, கீழே இறங்குடா அப்படின்னுட்டு. ஏன்பா வந்து இவ்வளவு பெருசாயிட்டால, எதுக்கு அவனை இன்னும் தூக்கிட்டு வர அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னுட்டு. அங்கிள், நான் வேணா உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு அவன் உள்ள கடைக்குள்ள போய் ஹெல்ப் பண்றான். அப்ப ஜுங்ஷியோட அப்பா, பாரு அவன் எப்படி ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்ல, அப்பா அவன் சும்மா நடிக்கிறான்ப்பா அப்படின்றான் ஜுங்ஷி. பரவாயில்ல, அதாச்சும் அவன் பண்றான்ல, நீ அதையும் பண்ண மாட்டியே அப்படின்னு அவனை திட்டுறாங்க. அப்பா ஜுங்ஷோட அம்மா பக்கத்துல வந்து, இன்னைக்கு நைட்டு சாப்பாடு ஆர்டர் பண்றேன், நீ அவனும் போய் வீட்டுல சாப்பிட்டுருங்க, நாங்க அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்ல, அவனே அவங்க அம்மா கையில இருந்து போனை பிடிங்கி அவனே சாப்பாடு ஆர்டர் பண்றான். அவனுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு போனை கட் பண்ணிடுறான். டேய், அப்ப நாங்கெல்லாம் என்னடா சாப்பிடுறது அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கேட்க, சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் அன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஆட்டோ சொல்றான், சரி நான் உனக்கு கோச் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் நீ கத்துக்கணும். என்ன, உனக்கு என்ன பிடிச்சிருக்கணும், நான் சொல்றதுல எதுவுமே நீ டவுட் படக்கூடாது, எதையும் சந்தேகப்படக்கூடாது, எதை பத்தியும் ரிக்ரெட் பண்ணக்கூடாது, என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க, அவனு ஓகே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறான். சரி நீ எப்ப ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்னு கேட்க, வெல்கம் பார்ட்டி. இல்ல இல்ல, வெல்கம் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றான். உனக்கு உண்மையாலுமே ஷாயாங் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவன் கேட்க, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிக்கிறோம், ஆனா உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, ஆனா எனக்கு இது ஒன்னே ஒண்ணுதான்டா, ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு கேக்குறான். சரி சரி, கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு, சரி நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்னு ஆட்டோ கேட்க, எனக்கு இன்னும் தெரியலடா அப்படின்னு சொல்றான். அப்ப ஆட்டோ அவன் பக்கத்துல வந்து, நாளைக்கு ஈவினிங் 4 o'clock சினிமா தியேட்டருக்கு வந்துடு அப்படின்னு சொல்றான். தியேட்டருக்கா, எதுக்கு அப்படின்னு கேட்க, உனக்கு லைவா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, அதுவும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு அவனும் ஓகே சொல்லிடுறான். அட்டை அவனோட வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஆனா ஜும்ஷிக்கு தான் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. ஏன்னா அட்டை இவங்கிட்ட இவ்வளவு க்ளோஸா வந்து எல்லாம் பேச மாட்டான். இதெல்லாம் இவனுக்கு கொஞ்சம் புதுசாவே இருக்குது. அப்புறம் சொன்ன மாதிரி அடுத்த நாள் ஈவினிங் அவன் மூவிக்கு ரெடி ஆகி வரான். அப்ப அவன் வரதுக்கு முன்னாடியே அட்டை அங்க 2 பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்து ஜுங்ஷி, பாரு இவனுக்கு மட்டும் எங்க போனாலும் கேர்ள்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ண. அப்ப இவனை பார்த்துட்டு அட்டோ இவன்கிட்ட வந்துடுறான். அப்புறம் 2 பேருமே மூவி பார்க்க போறாங்க. இங்க பாரு, நான் டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு ஆட்டோ காட்டேன். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா, ஆனா நம்ம லவ் பத்தி கத்துக்க தானே வந்திருக்கோம், லவ் மூவிக்கு தானே போகணும் அப்படின்னு ஜுங்ஷி கேட்க, உனக்கு என்ன மூவி பிடிக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு அவன் சொல்ல, ஓ அதாவது கேர்ள்ஸ்க்கு என்ன மூவி பிடிச்சிருக்கோ அந்த மூவிக்கு தான் டிக்கெட் வாங்கணும், அதானே எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ற. அப்புறம் அவன் ஜும்ஷிக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஓஹோ, அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன், சரி சரி வா போலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. 2 பேரும் மூவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்றதை விட பிட்டு ஃபிலிம் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஒரே பிட்டு சீனாவே வந்துகிட்டு இருக்குது. அதை ரொம்ப ஆர்வமா ஜும்ஷி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஜும்ஷி மனசுக்குள்ள இதே கொஸ்டின் தான், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில எதுக்கு இத்தனை பிட்டு சீனு அப்படின்னு. அப்ப திடீர்னு ஆட்டோ இவனுடைய தொடையில கை வைக்கிறான். என்ன பண்றான் இவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவனோட தொடையில ஒரு பாப்கார்ன் இருக்கு. அதை எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுறான். ஆனா இவன் திரும்பி ஜும்ஷிய பார்த்த மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு ஸ்கிரீனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி பாப்கார்ன் தானே ஊட்டி விட்டான், சரி அசால்ட்டா அவன் மறுபடியும் மூவி பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஜும்ஷி அவனுடைய காலுக்கு நடுவுல கையை விடுறான். என்னடா பண்ற இவன் அப்படின்னு இவன் நெளியிறான். அப்ப அங்க இருந்து பாப்கார்ன் எடுத்து மறுபடியும் அவனுக்கு ஊட்டி விடுறான். அந்த பாப்கார்ன் அவனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அதுல மிச்சம் ஒரு பாப்கார்ன் இருக்கு, அத அட்டை அவனோட வாய்க்குள்ள போட்டுக்கிறான். பரவாயில்ல, இவனுக்கு நிறைய வித்தையெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா இந்த ஜும்ஷிக்கு உடனே மூடு வந்துடுது. ஏன்னா அவன் கையை காலுக்கு நடுவுல விட்டான்ல, என்னடா ஆகுது எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு மூடு வந்த விஷயம் அட்டோக்கும் தெரிஞ்சு போயிடுது. அட்டோவும் லைட்டா சைடா பார்த்து அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஜும்ஷியால உட்காரவே முடியல. அவன் உடனே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு ஓடி போறான். பின்னாடியே ஆட்டோவும் வந்துடுறான். என்னாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு நாப்கின் வச்சு அவனோட முகத்தை தொடச்சி விடுறான். அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஜுங்ஷி சொல்ல, எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு ஜுங்ஷி கேட்குறான். அப்பதான் ஜுங்ஷி கீழே குனிஞ்சு பார்த்தா இவனுக்கு வந்து அதே பிரச்சனை தான் அட்டோக்கு வந்திருக்குது, உனக்குமா அப்படின்னு அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிறான். நம்ம வேணா 2 பேருக்கும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கலாமா அப்படின்னு அட்டோ கேட்கறான்.
என்னடா சொல்ற நீ அப்படின்னு கேட்க யாரோ வெளியில வர சத்தம் கேக்குது. அப்ப ஆட்டோ ஜுங்ஷை இழுத்துட்டு போய் ரெஸ்ட் ரூம்குள்ள கதவை சாத்திடுறான். இதுதான் நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்த ஃபர்ஸ்ட் சீனு. என்னடா பண்ற அப்படின்னு ஜுங்ஷி கேட்க ஆட்டோ பக்கத்துல வந்து அவனை கிஸ் பண்றான். டேய் இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, வேண்டாண்டா அப்படின்னு அவன் தள்ளி விடுறான். அதாவது சொல்லி கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், நீ என்ன ஸ்ட்ரைட்டா எல்லாம் பண்ணி காட்டுற ப்ராக்டிக்கலா அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள தோணுது. அப்ப ஆட்டோ கேக்குறான், உன்னால தாங்கிக்க முடியுதா அப்படின்னு கேட்க ஜுங்ஷியாலையும் தாங்கிக்க முடியல. ஸோ அவனும் வேற வழி இல்லாம ஆட்டோ பண்றதுக்கெல்லாம் சும்மா நின்னுடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜுங்ஷிக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவன் ஆட்டோ கிட்ட பேசவே மாட்டான். அப்ப ஷாயங் அங்க வரான். டேய் எங்கடா போயிட்டு வரீங்க அப்படின்னு கேக்குறான். நாங்க மூவிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்ப ஷாயங் சொல்றான், நம்ம 3 பேருமே ஃப்ரெண்டா இருந்து 10 வருஷம் ஆக போகுது, நம்ம பீச்சுக்கு போய் செலிப்ரேட் பண்ணலாம், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க, நீங்க 2 பேருமே சேர்ந்து டிசைட் பண்ணுங்க அப்படின்னுட்டு அங்கிருந்து ஜுங்ஷி போயிடுறான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு ஷாயாங் கேட்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் போன படம் கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு, அதான் அவன் டயர்ட் ஆயிட்டான் போல, அவனை விடு அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரி அவங்களோட 10th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்கு பீச்சுக்கு வந்திருக்காங்க. அப்ப ஜுங்ஷி அவனுடைய சூட்கேஸ் எடுத்துட்டு வர, ஆட்டோ அதை கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆட்டோ பக்கத்துல வரும்போதே ஜுங்ஷி விலகி போறான். அதை ஆட்டோவும் நோட்டீஸ் பண்றான். அப்பயும் ஆட்டோ விடுற மாதிரி இல்ல. குடுன்னு சொல்றல அப்படின்னு பக்கத்துல வந்து அவன் கையில இருந்து சூட்கேஸை வாங்கிட்டு போறான். ஜுங்ஷி மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்குது போல. இங்க ஷாய் அங்க இருக்கிற மத்த பசங்க கூட சேர்ந்து வாலிபால் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப இவங்க 2 பேரும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆட்டோ இவங்கிட்ட கேக்குறான், ஷாய் அங்க மத்த பசங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்காளே, நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, வேற யாராச்சும் அவளை கரெக்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னுட்டு ஜிங்ஷி அங்க இருந்து கோவமா எந்திரிக்கிறான். அப்ப ஆட்டோ எந்திரிச்சு வந்து அவன் கையை பிடிக்கிறான், ஜிங்ஷி போகாத அப்படின்ற மாதிரி. அப்ப கரெக்டா ஷாய் அங்க இவனை கூப்பிடுறவா விளையாடலான்னு அவன் விளையாட போறான். ஆனா ஆட்டோ அவன் கையை பிடிச்சிட்டு, இல்ல போகாத, நீ சன்ஸ்கிரீன் கூட போடல, உனக்கு ஃபுல்லா சன்பர்ன் ஆயிட போகுது அப்படின்னு சொல்ல அவன் கேட்காம விளையாட போறான். ஆட்டோக்கு ஒரே கடுப்பா இருக்குது. அப்புறம் ஈவினிங் ஆக 3 பேருமே ஒண்ணா உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆட்டோ கேக்குறான், சின்ன வயசுல இருந்து இதே மாதிரி பீச்சுக்கு வந்து நம்ம செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு இதெல்லாம் கடுப்பா இல்லையா, போரா இல்லையா அப்படின்னு கேட்க, போரிங்கா, எங்க பாரு, நம்ம 3 பேருமே ஃபர்ஸ்ட் எடுத்த செல்ஃபி நான் இப்பயும் வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் எடுத்து காட்டுறான். அதை பார்த்து அந்த 3 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது. அப்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த போட்டோ எடுத்த ஞாபகமும் வருது. 10 வருஷம் ஆயிடுச்சுல அதுக்குள்ள அப்படின்னு ஜுங்ஷோட மனசுக்குள்ளேயும் தோணுது. அப்ப ஷாயாங்க்கு புரியுது இவங்க 2 பேருக்குள்ள என்னமோ சரியில்லைன்னு. ஏன்னாச்சு உங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் சண்டையா, ஏதாச்சும் சண்டைன்னா சரி பண்ணுங்கடா, இப்படி பேசாம இருக்கிறதுக்கு ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல, நாங்க ஒன்னும் சண்டை போடலையே அப்படின்னு 2 பேரும் ஒரே டைம் சொல்றாங்க. அதுக்கு அவ சிரிச்சுட்டு, இதை என்ன நம்ப சொல்றீங்களா அப்படின்னு கிண்டலா கேக்குறான். அப்புறம் அவங்க 3 பேருமே ஸ்டே பண்றதுக்கு ஒரு வீடு எடுத்திருக்காங்க. அப்ப யார் யார் எந்தெந்த ரூம்ல தங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அந்த இடத்துல 2 ரூம் தான் இருக்கு போல. ஸோ எப்பயும் போல நான் ஒரு ரூம்ல தங்குவேன், இன்னொரு ரூமை நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும், என்ன ஓகேவா அப்படின்னு கீயை வாங்கிக்க சொல்றோம். ஆனா 2 பேருமே தயங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, நீங்களே சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், சரி நானே கொடுக்குறேன் அப்படின்னு ஆட்டோ கிட்ட அவளா ஒரு ரூம் கீயை கொடுக்குறான். அப்புறம் ஆட்டோ என்னுடைய பேக்ஸை கொண்டு போய் என் ரூம்ல வச்சிடுறியா அப்படின்னு சொல்ல, அவனும் ஷாய் எங்களோட பேக் எடுத்துட்டு ரூமுக்கு போறான். அப்ப ஷாய் அங்கே இவங்கிட்ட வந்து, என்னடா ஆச்சு, எதுக்குள்ள 2 பேரும் சண்டை போட்டீங்க அப்படின்னு கேட்க, படிக்கட்டு ஏறும்போது ஆட்டோவும் நின்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். நாங்க ஒன்றும் சண்டை போடல அப்படின்னு அவன் சொல்ல, தினையா 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அன்னைக்கு நைட்டு நடந்தது அவனுக்கு ஞாபகம் வருது. அது எப்படி அவன் ஷாய் என்கிட்ட சொல்லுவான். ஸோ அதை சொல்லாம, ஆமா நாங்க சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்ட ஆட்டோ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு மேலே போயிடுறான். சரி கூடிய சீக்கிரம் 2 பேரும் சமாதானம் ஆயிடுங்க, அவங்களே அந்த மாதிரி பேசாம இருக்காத அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு ஜுங்ஷி கேட்குறான். உனக்கு ஞாபகம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோ நம்ம மீட் பண்ணும்போது ஆட்டோ எப்படி இருந்தான், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தால, அதுக்கப்புறம் தானே அவன் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கான். நீ அவங்ககிட்ட பேசாம இருந்தா பாவண்டா, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்டா, உனக்கு அவனை பிடிக்கலன்னு நினைச்சுக்க போறான், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, அப்புறம் நம்ம ட்ரியோ மெம்பர்ஸ்ல இருந்து ஒரு மெம்பர் குறைஞ்சிடுவாங்க அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்குறான். அவன் அதுக்கு சிரிக்க கரெக்டா ஆட்டோவும் பேகை வச்சுட்டு கீழே வந்துடுறான். சரி நான் என் ரூமுக்கு போறேன், காலையில 7 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்க மீட் பண்ணலாம் அப்படின்னுட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறான். இப்ப இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியா நின்றுகிட்டு இருக்காங்க. ஜுங்ஷி என்னமோ சொல்ல வரான், ஆனா அதை ஸ்டாப் பண்ணிட்டு, சரி நான் குளிக்க போறேன் அப்படின்னு ரூமுக்கு போறான். 2 பேரும் ஒன்னா போய் ரூம் ஓபன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜுங்ஷி தான் பாக்குறான். பார்த்தா அந்த ரூம்ல டபுள் பெட் இருக்கு. ஐயோ டபுள் பெட், என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான்.
அப்ப ஆட்டோ கேக்குறான், "நீ இப்ப குளிக்க போறியா இல்ல நான் போகவா?" அப்படின்னு கேட்க, "ஐயோ இல்ல இல்ல நானே போறேன்" அப்படின்னு ஜும்ஷி ஃபர்ஸ்ட் குளிக்க போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோவும் குளிக்க போறான். ஆட்டோ குளிச்சுட்டு வெளியில வரும்போது ஜும்ஷி தூங்கிட்டு இருக்கான். ஆட்டோ பக்கத்துல வந்து அவனோட ஷோல்டர்ல கை வைக்கிறான். உடனே ஜும்ஷி என்ன பண்ற, கையெடு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஆட்டோ அவனோட கையை அழுத்தி பிடிக்கிறான். ஜுங்ஷிக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இதோட எபிசோடு 1 முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேஸ். பை.